அனைவருக்கும் வணக்கம். டான்ஷகியான் பத்மன் அவர்கள் கூறியது சிங்களத்தில் பேசினார். எனவே நான் இன்று தமிழில் பேசலாம் என்று யோசித்திருக்கிறேன். ரெண்டு விடயம் தொடர்பாக நான் கூற யோசிக்கிறேன். ஒன்று 2021 மத்திய வங்கி எவ்வாறு நமது நாட்டை இந்த கடன் நெருக்கடிக்குள் கொண்டு சென்றது என்றும், இரண்டாவதாக மக்கள் போராட்ட முன்னணியாக நாங்கள் எப்பொழுதுமே IMF உடன்படிக்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். அதற்கான காரணம் என்ன? இந்த ரெண்டு விடயங்களை பற்றி பேசாமல் இருக்கிறேன். இன்டர்நேஷனல் சாவரின் பாண்ட் என்று கூறி நாங்கள் எப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது சர்வதேச பிணைகள் அந்த விடயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இது 2007 முதல் முறையாக மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் யுத்தம் நடாத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த யுத்தத்திற்கு கடன் வாங்க வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக நாங்கள் சர்வதேச பிணை சந்தைக்கு சென்றிருந்தோம். 2007 500 மில்லியன் பிணையை வெளிவிட்ட நாங்கள் பின்பு 2015 என்று கூறி இறுதியில் 2021 வந்திருந்தோம். அப்பொழுது இலங்கை மத்திய வங்கி தாங்கள் இதுவரைக்கும் மீள செலுத்தாத விடைகளை நாங்கள் மீள வாங்க போகின்றோம் என்று கூறி ஒரு அறிக்கையை வெளிவிட்டிருந்தது. 2021 நாங்கள் இதுவரைக்கும் வெளிவிட்ட பிணைகளை மீள வாங்க போகின்றோம் என்று கூறி ஒரு அறிக்கையை வெளிவிட்டிருந்தது. அதற்கான காரணம் கோவிட் கால பகுதியிலே இந்த சர்வதேச பிணைகளின் பெறுமதியானது கிட்டத்தட்ட 40-50% குறைவடைகிறது. எனவே மத்திய வங்கி எமது கடனை நாங்கள் மீள்வாங்க முடியும் என்று கூறி இந்த பிணையை நாங்கள் பிணை முறைகளை மீண்டும் வாங்க போகிறோம் என்று கூறி ஒரு அறிக்கையை வெளியிட்டது. ஒரு கிழமைக்கு பின்னர் அதே மத்திய வங்கி வந்து கூறுகின்றது, பிணைகளை நாங்கள் மீள் வாங்குவோம் என்று கூறினாலும் எவருக்கும் இந்த பிணைகளை விற்பதற்கு இரண்டாம் சந்தையிலே விற்பதற்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை. எனவே நாங்கள் இந்த பிணைகளை வாங்கவில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் எவருக்கு தெரியாத விடயம் என்னவென்றால் 2021 இந்த பிணைகள் நாங்கள் வெளியிட்ட பிணைகள் இரண்டாம் சந்தைக்கு வந்த பொழுது நமது மத்திய வங்கி அது 40-50% இந்த முதலீடானது குறைந்திருந்த பொழுது நமது மத்திய வங்கி மீள்வாங்க விட்டாலும் அதற்கு பதிலாக நமது நாட்டின் தனியார் துறையினர் இந்த பிணைகளை வாங்கியிருந்தார்கள். இப்பொழுது நமக்கு தெரியும் 1.8 பில்லியன் பெறுமதியான பிணைகளை நமது தனியார் துறையினர் வாங்கியிருந்தார்கள். அந்த பிணைகளின் அரைவாசி பெருமானத்திற்கு 2021 இந்த பிணைகளை வாங்கியிருந்தார்கள் என்று கூறி இப்பொழுது நமக்கு தெரியும். எனவே தான் இந்த தனியார் துறையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சேம்பர் ஆஃப் காமர்ஸின் தலைவராக இருந்த துமிந்த உலங்கமுக அனுரகுமார திசாநாயக்கவின் ஆலோசகராக முக்கிய ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எம்மத்தியிலே ஒரு பெரும் கேள்வி இருந்தது. சேம்பர் ஆஃப் காமர்ஸின் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 1.8 பில்லியன் அளவிலான பிணைகளை அவர்கள் வாங்கியிருந்தார்கள். வாங்கிவிட்டு கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ரணில் விக்ரமசிங்கவின் குழுவுடன் இந்த துமிந்த உலகமோகம் இந்த கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்தார். பிணைகளை வாங்கியவர்களிடமிருந்து உள்நாட்டு தனியார் துறையினர் பிணைகளை வாங்குகின்றார்கள். அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி துமிந்த உலகமுக அரசாங்கத்தின் அணியின் சார்பிலே இந்த கடன் மறுசீரமைப்பு கூட்டத்திற்கு செல்கின்றார். எனவே நான் நினைக்கின்றேன், இலங்கை மாத்திரம்தான் ஒரே ஒரு நாடு கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்குள் செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு மேசையின் 2 பக்கம்
இந்த கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை பேசியது. இவ்வாறான ஒரு வினோதமான விடயம் இருந்தபடினால்தான் நமக்கு எந்த விதமான கடன் குறைப்பும் கிடைக்கவில்லை. மாறாக 14.9% அதிகமாக நாங்கள் அல்லது 14% அதிகமாக நாங்கள் இப்பொழுது கடன் பெற்றவர்களிடம் நாங்கள் கடனை கொடுக்க போகின்றோம் என்பது குறிப்பிடத்தக்கது. நமது கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை ஒரு முறை நாங்கள் பார்த்தோமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால் 2025 2027 ஆண்டு வரைக்கும் எமது ஜிடிபி ஆனது 107 பில்லியனாக அதிகரித்தால் நாங்கள் 16.3 பில்லியன் கட்ட வேண்டிய இடத்திலே இப்பொழுது 18.56 பில்லியன் கட்டுகின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகின்றோம். கடன் மறுசீரமைப்பு எனப்படும் பொழுது அது வேறு வேறு விதங்களாக நடைபெறுகிறது. ஒன்று, எமது வட்டியை அவர்கள் குறைப்பார்கள், அல்லது முதலை குறைப்பார்கள், அல்லது காலத்தை விழிப்பார்கள், அல்லது எமது ஜிடிபியின் வளர்ச்சிக்கு ஏற்ப நாங்கள் கடனை மறுசீரமைக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இலங்கையை பொறுத்த மட்டிலே நாங்கள் அந்த கடைசி திட்டத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு இப்பொழுது எமது ஜிடிபி ஆனது 107 பில்லியனாக அதிகரிக்குமானால் எமக்கு கடன் மறுசீரமைப்பு என்பது எதுவுமே கிடைக்காத வகையிலே நாங்கள் உடன்பட்டுவிட்டு வந்திருக்கின்றோம். அதே நேரம் எமது ஜிடிபி ஆனது 99 பில்லியனை விட எட்டாமல் இருக்குமானால் எமக்கு நாங்கள் கட்ட வேண்டிய வட்டியே ஒரு குறை கொண்டு வருகின்றது. எந்த விதத்தை பார்த்தாலும் மக்கள் போராட்ட முன்னணியாக நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், அரசாங்கம் நமக்கு வந்து கூறுகிறது நமக்கு கடன் மறுசீரமைப்பு கிடைத்து விட்டது, கொடுக்க வேண்டிய கடனிலே நாங்கள் குறைவாகவே நாங்கள் கட்ட வேண்டும் என்று அரசாங்கம் நமக்கு கூறிய போதிலும் நாங்கள் கூறுகின்றோம் முதல் இருந்த கடனை விட இப்பொழுது அதிகமான கடனையே நாங்கள் கட்ட போகின்றோம் என்று நாங்கள் கூறுகின்றோம். இதற்காக நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம். எமது கடன் முதலிலே ஒரு குறைப்பு வந்தாலும் வட்டி வீதத்திலே உண்மையாகவே குறிப்பாக 2032 ஆண்டிலிருந்து நாங்கள் மீள் செலுத்த வேண்டிய வட்டி வீதமானது 6.95 வீதத்திலிருந்து 9.65 வீதமாக அதிகரித்துள்ளது. எனவே நமக்கு கிடைத்த கடன் குறைப்பு அனைத்துமே கிட்டத்தட்ட 2032 ஆண்டின் பின்னர் இல்லாமல் செல்ல போகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து IMF நாங்கள் இதற்காக எதிர்க்கின்றோம். இதற்காக நாங்கள் கூறுகின்றோம், IMF ஒரு திட்டத்திற்குள் எம்மை போன்ற 3ஆம் உலக நாடுகள் செல்லக்கூடாது என்று இதற்காக நாங்கள் கூறுகின்றோம். IMF என்ற நிறுவனமானது 2ஆம் உலக யுத்தத்தின் பின்னர் மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், அவர்களது உடைக்கப்பட்ட அல்லது உடைந்து போன பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்காகவே இந்த IMF, உலக வங்கி போன்ற நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. முதலில் உருவாக்கப்பட்டதற்கான காரணம் ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த பொருளாதாரங்கள் கட்டியெழுப்பப்படும் வேளையிலே இப்பொழுது மேற்கத்திய நாடுகள் பார்வையானது 3ஆம் உலக நாடுகளின் பக்கம் திரும்ப ஆரம்பித்தது. 3ஆம் உலக நாடுகள் அப்பொழுதுதான் சுதந்திரம் பெற்று காலனித்துவ அரசாங்கத்திலிருந்து விடுதலை பெற்று சுதந்திரம் பெற்று இப்பொழுது தமது பொருளாதாரங்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருந்த பொருளாதாரத்தை மீண்டும் தமது கைகளுக்குள் எவ்வாறு கொண்டு வர வேண்டும், நியோ கலோனியலிசம் என்று கூறுவார்கள். காலனித்துவ காலத்தின் பின்னர் புதிய காலனித்துவ அரசாங்கத்தை கட்டுப்பாட்டை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்த மேலத்திய நாடுகள் இப்பொழுது IMF, உலக வங்கி
கூடாது. கடனுக்கு சென்றால் மீண்டும் மீண்டும் இந்த கடன் நச்சு சைக்கிளிலே நாங்கள் நின்று கொண்டிருப்போம் என்ற விடயத்தை நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கு கூறியிருந்தோம். IMF திட்டத்தை நாங்கள் ஒரு முறை பார்த்தோமானால் அதிலே கூறப்பட்டிருக்கின்றது, எமது கடன் GDP விகிதாசாரத்தை எடுத்தோமானால் IMF கூறுகின்றது, இப்பொழுது நமது கடன் GDP விகிதாசாரம் 113 வீதமாக இருந்தால் அதனை 95 வீதமாக குறைக்க வேண்டும் என்று கூறுகிறது. எல்லோருமே இதை நல்லபடியாக இப்பொழுது 113 இருக்கிறது, 95 வீதமாக குறைத்தால் அது நல்ல விடயம் தான் என்று கூறுகிறார்கள். ஆனால் நமக்கு விளங்காத என்ன விடயம் என்றால், நமது கடன் GDP விடயத்தை நாங்கள் 95 வீதமாக வைத்திருந்தோமானால் நமக்கு கடன் குறைப்பை கேட்பதற்கு நமக்கு எந்த விதமான ஒரு அடித்தளமும் இல்லாமல் நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாட்டை போட்டு விடுகின்றோம். உலக வங்கியானது 1990 ஆண்டுகளில் பின்பு 2006 2007 வந்து கூறுகின்றது, ஒரு நாட்டின் கடன் GDP வீதாசாரமானது 50 வீதத்தை எட்டுமானால் அதிலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அந்த நாடானது ஒரு கடன் பிரச்சனை உள்ள நாடு என்று கூறி உலக வங்கியின் அறிக்கைகளில் கூறியிருக்கும் வேளையிலே நமது நாட்டிற்கு IMF வந்து கூறுகின்றது, உங்களது கடன் GDP விகிதாசாரம் 95 வீதமாக வைத்திருக்கலாம் என்று. எனவே தான் நமக்கு எந்த விதமான கடன் மறுசீரமைப்பையும் அல்லது கடன் குறைப்பையும் பெற முடியாமல் போனதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. காரணம், இக்கானமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பில் அல்லது பொருளாதார மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் இந்த IMF-இன் நிபந்தனைகளை நமது நாட்டின் சட்டத்திற்குள் நாங்கள் சட்டமாக்கி உள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இந்த வருட நமது டாலர் அக்கவுண்டை ஒரு முறை பார்த்தோமானால் இம்முறை நமக்கு பாண்ட் ரீபேமெண்ட்ஸிலும் அதே போன்று இன்ட்ரெஸ்ட் வட்டி ரீபேமெண்ட்ஸிலும் கிட்டத்தட்ட 1.85 பில்லியன் 1.85 பில்லியன் ரூபாய் டாலர்களினான பணத்தை நாங்கள் செலுத்த வேண்டும் இந்த வருடம். நமது ஃபாரின் ரிசர்வில் இருப்பது கிட்டத்தட்ட 5 பில்லியன். அதிலேயே 1.85 பில்லியன் நாங்கள் செலுத்த வேண்டும், கடனாக செலுத்த வேண்டும். இவ்வாறான ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது இப்பொழுது அரசாங்கம் கூறுகின்றது, நாங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்ய போன்றோம் என்று. அதற்கு 1.5 பில்லியனுக்கு மேல் காசானது நமது நாட்டு ரிசர்வை விட்டு வெளியே செல்ல போன்றது. 1.85 பில்லியன் நாங்கள் கடனாக மீண்டும் செலுத்த வேண்டும். 1.5 பில்லியன் நாங்கள் வாகனம் இறக்குமதி செய்வதில்லை, அதற்கு மேல் நாங்கள் செலவிட போன்றோம். இவ்வாறெல்லாம் செய்து கொண்டிருக்கும் வேளையிலே இப்பொழுது இந்தியாவின் கரன்சி ஸ்வாப் என்று கூறுகின்றார்கள், பண மாற்றீடு என்று கூறுவார்கள். இதையும் கிட்டத்தட்ட 1 பில்லியனாக இருக்க போன்றது. இதையும் நாங்கள் இப்பொழுது மீள் செலுத்த வேண்டிய போன்றது. இவை அனைத்துமே நாங்கள் மீள் செலுத்தினோமானால், குறிப்பாக வாகன இறக்குமதியை செய்தோமானால், எமது 2022 ஆண்டு இருந்த பிரச்சனை, அதாவது எமது ஃபாரின் ரிசர்வ்ஸில் இருந்த தொகை பணமானது ஒரு குறிப்பிட்ட அளவை விட குறைய போகின்றது என்ற மிகவும் ஒரு அபாயகரமான நிலைக்கு நாங்கள் வரப்போகிறோம். அப்பொழுது நாங்கள் 2 விடயத்தை தான் செய்யலாம். ஒன்று, எமது வாகன இறக்குமதிகளை செய்யாமல் இருக்க வேண்டும். அதற்கான எந்த அறிவுரையையும் அரசாங்கம் கூறிவிடவில்லை.
இவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு விட்டு வந்திருக்கின்றார்கள். எனவே தான் நாங்கள் கூறுகின்றோம், கடைசி விடயமாகத்தான் நாங்கள் IMF-இடம் செல்கிறோம். IMF-இடம் செல்லும் பொழுது இந்த அரசாங்கம் கூட கூறுகின்றது, நமக்கு வேறு எந்த விதமான ஒரு சாய்ஸும் இருக்கவில்லை. We didn't have any other choice but we went to the IMF என்று கூறி இந்த அரசாங்கமும் கூறுகின்றது. தேர்தல் காலங்களிலே அவர்கள் கூறினார்கள் ஆல்டர்னேட்டிவ் DSC என்று. அதாவது ரணில் விக்ரமசிங்க செய்த கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை விட அவர்கள் மாற்றீடான ஒரு மறுசீரமைப்பு திட்டத்தை செய்ய போகின்றார்கள் என்று தேர்தல் காலங்களிலே கூறிவிட்டு பாராளுமன்றத்தில் இருந்து இப்பொழுது கூறுகின்றார்கள், we did not have any other choice. சாய்ஸ் இல்லாமல் தான், தேர்வு இல்லாமல் தான் IMF-க்கு சென்றிருக்கின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதனை நாங்கள் நம்ப வேண்டுமா என்று கேட்கும் பொழுது நான் கூற வேண்டிய ஒரே ஒரு விடயம், there is always a choice. There is always a choice whether you want to stand with the people or whether you want to stand with the interest of the business elites. There is always a choice, and this government took a choice to stand and protect the interests of the business elites. எப்பொழுதுமே ஒரு தேர்வு இருக்கின்றது. எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் எப்பொழுதுமே ஒரு தேர்வு இருக்கின்றது. நாங்கள் மக்களின் பக்கத்தில் இருக்க போகின்றோமா, 2-3 அதிகாரம் கொடுத்த மக்களின் பக்கத்தில் இருக்க போகின்றோமா, அல்லது உயர்தட்டு வணிகத்துறையினரின் பக்கத்திலே நின்று அவர்களின் அபிலாஷைகளை பாதுகாக்க போகின்றோம் என்று கூறி ஒரு தேர்வு வந்த பொழுது இந்த அரசாங்கமானது உயர்தட்டு வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளையும் உயர்தட்டு வர்க்கத்தினரின் கோரிக்கைகளையும் தான் செவிமடுத்து அவர்களை தான் இந்த அரசாங்கமும் முன்னே அரசாங்கங்கள் போன்று பாதுகாத்து வருகின்றது என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே மக்களாக நாங்கள் கேட்க வேண்டிய 2 கேள்வி, ஒன்று, எமது அரசாங்கத்தை எவ்வாறு நாங்கள் பொறுப்பு கூற செய்ய போன்றோம், இரண்டாவது, நாங்கள் IMF போன்ற நிறுவனங்களிடம் இருந்து எமக்கு இருக்கின்ற நம்பிக்கை, இதைவிட நமக்கு வேறு வழி இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மக்கள் போராட்ட முன்னணியாக என்னென்ன வேறு வழிகளில் இந்த கடனை விட்டு வெளியே வரலாம் என்ற தீர்வுகளையும் நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். கானாவை எடுத்தோமானால் அவர்கள் 100% அவர்களுக்கு கடன்பட்டு கிடைத்தது. எக்வடோர் போன்ற நாடுகளில் 160% அவர்களுக்கு கடன்பட்டு கிடைத்தது. எம்பை பொறுத்த மட்டிலே 100% மாறாக 14% அதிகமாக நாங்கள் கடனை இங்குள்ள செலுத்த போன்றோம் என்ற ஒரு நிலையில் இருந்தோமானால், this is not due to a lack of choice. This is, we are protecting someone's interest. The government is protecting someone's interest, and that is the interest of the elite. இது தேர்வு இல்லாமல் அல்ல, நாங்கள் யாருடையோ அபிலாஷைகளை எதிர்பார்ப்புகளை பாதுகாக்கின்றோம். அந்த எதிர்பார்ப்புகள் உயர்தட்டு வர்க்கத்தினரினதும் சர்வதேச பிணைமுறியாளர்கள்